அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல கூடி வர நீ கிருபை தருகிறீர், அதற்காமை துதிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்கள் மூலம் எங்களோடு கூட பேசுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய வசனத்தினால் என்னை ஆதரித்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, நீர் எங்களை ஆதரித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 12வது அதிகாரம். அத்தருணத்திலே 1000 ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், பயங்கர கூட்டம், ஒருத்தர் மிதிக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் நெருக்கமா இருக்கு. அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, இப்ப சீஷர்கள்ட்ட இயேசு பேசுறாரு. நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மாயமாகிய புளித்தமா, பரிசேயருடைய புளித்தமா. இங்க பரிசேயருடைய உபதேசத்தை குறிச்சு சொல்லியிருக்கு. அது மாயமானது அப்படின்னா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வேற வேற மாதிரி பேசுறது. மாய்மாலமானது, உண்மையா இல்லாம மாய்மாலமா பேசுறது. அதுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அவங்க செய்யறதெல்லாம் எப்படியும் வெளிச்சத்துக்கு வந்துரும், மறைந்திருக்காது, எதுவுமே ரகசியமா இருக்காது, எல்லாமே அறியப்பட்டுரும். ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருள்ல ரகசியமா பேசியிருக்கலாம், அது ஆனா வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதுகளில் சொன்னது எதுவோ, காதுல சொல்றது ரகசியம், வீட்டுக்குள்ள இருந்து அறையில இருந்து சொல்ற அந்த ரகசியமான காரியம் கூட அது வீடுகளின் மேல் கூறப்படும். வீட்டுக்கு மேல இருந்து சொன்னா எப்படி எல்லாருக்கும் கேட்குமோ அது மாதிரி எல்லாமே வெளியாயிரும். எதையும் மறைச்சு வைக்க முடியாது. வெளியாக்கப்படாத மறைபொருளும் கிடையாது, அறியப்படாத ரகசியமும் கிடையாது. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சீஷர்களை இங்க இயேசு தன்னுடைய சிநேகிதர்ன்னு சொல்றார். ஏன்னா அவங்க கூடயே இருக்கிறாங்க, அவர் செய்யறதெல்லாம் பாக்குறாங்க, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. அதனால தம்முடைய சீஷர்களை என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோவான் 15வது அதிகாரத்துல கூட சிநேகிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல கூட நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றதுனால நான் எஜமான் கிடையாது, உங்களுக்கு சிநேகிதர். 15வது அதிகாரம் 15வது வசனம், யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுனால சிநேகிதர்ன்னு சொல்றான். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். மனுஷன் என்ன செய்வான்? நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்மளுடைய சரீரத்தை கொலை மட்டும் செய்யலாம், அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே செய்யறதுக்கு பலன் கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாருக்கு பயப்படணும்ன்றத சொல்றேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள். மரித்த பிறகு நம்மள நரகத்துல தள்ள வல்லமையுள்ள
தேவனுக்கு பயப்படணும். இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பயப்படணும். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவங்க யாரோ அவங்கெல்லாம் அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நாள்ல சிங்காசனத்துல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போறாரு. அவருக்கு தான் நம்ம பயப்படணும். நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. மத்தேயு 10வது அதிகாரத்துல 29ல இருந்து 31 வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம அங்க பார்க்கலாம். அதுல என்ன சொல்லியிருக்கேன்னா, 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. 1 காசுக்கு 2னா 2 காசுக்கு 4, ஆனா இங்க 5ன்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு குருவிய இலவசமா கொடுத்திருக்காங்க. அந்த இலவசமாய் கொடுக்கப்பட்ட குருவி கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. ரொம்ப சீப்பா நினைக்கக்கூடியத கூட தேவன் மறக்க மாட்டாரு. அங்க மத்தேயுல சொல்லியிருக்கு, அவைகளில் ஒன்றும் பிதாவின் சித்தம் இல்லாம தரையில் விழுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அற்பமா நினைக்கக்கூடிய அந்த அடைக்கலான் குருவி கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவனுடைய சித்தம் இல்லாம ஒன்றும் நடைபெறுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. 2வது என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம தலையில இருக்க முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அது நிறைய நம்மளால எண்ண முடியாது, ஆனா தேவன் அதெல்லாம் எண்ணி வச்சிருக்காரு. அற்பமா நினைக்கக்கூடியது கூட கவனம் செலுத்தி அதை கூட முக்கியத்துவம் கொடுத்து அதை எண்ணி வச்சிருக்காரு. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அந்த அடைக்கலான் குருவியை விட நம்ம விசேஷமானவங்க. அது ரொம்ப சீப்பா இருக்கிற அந்த அடைக்கலான் குருவியை கூட தேவன் மறக்கிறது இல்ல. அப்ப அதை விட விசேஷமான நம்மளையும் தேவன் மறக்க மாட்டாரு. நம்ம மேல கரிசனையுள்ள தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் நம்ம அடைக்கலான் குருவியை விட விசேஷமானவங்க, ஸ்பெஷல். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் எல்லாருக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ அவங்கள அவர் தேவதூதர்களுக்கு முன்பாக பரலோகத்துல அறிக்கை செய்கிறவராய் இருக்கிறாரு. நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவரை கனம் பண்ணோம்னா அவரும் நம்மை கனம் பண்ணுவார். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவார். மனுஷருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம அவரை புறக்கணிச்சோம்னா பரலோகத்துல போகும்போது தேவதூதர்களுக்கு முன்பாக நிற்கும் போது அவரும் நம்மளை புறக்கணிச்சு நம்மள தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா பேசினா கூட அது மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூஷணமானதை சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. ஆனா பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளை விரோதமா, அவர் செய்கிற ஊழியங்களுக்கு விரோதமா பேசுகிறது போது, தூஷணமான வார்த்தைகளை பேசும்போது அது மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் தேவனுடைய விரல்கள்னால பிசாசுகளை துரத்தினாரு. ஆனா
கூட இருந்த அந்த பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்கள் சொன்னாங்க, இவர் பிசாச பேர்சபேலோ ஆவியினால துரத்துறாரு, பிசாசால துரத்துறாரு, இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பேர்சபேல வச்சு துரத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா தூஷணமான வார்த்தைகளை பேசினாங்க. அப்படி பேசுனா அது மன்னிக்கப்படாது. நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் செய்கிற செயல்களுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது, அவர் செய்கிற ஊழியங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது அப்படின்றத கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா, திரளான கூட்ட ஜனங்கள் கூடி வந்தாங்க. அப்ப சீஷர்களை பார்த்து என்ன பேசுனாங்க அப்படின்னா, முதல்ல மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, அவனுக்கு சரீரத்தை அழிக்க மட்டும்தான் அவனால முடியும், நரகத்துல தள்ளுறதுக்கு அவனுக்கு வல்லமை கிடையாது. ஆனா தேவனுக்கு பயப்படணும், அவர் மரித்த பிறகு நரகத்துல தள்ளக்கூடிய வல்லமை உள்ளவர். அதனால பயந்து பரிசுத்தமா வாழ்றவங்களா இருக்கணும். அடுத்து 2வது காரியம் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி விற்கப்படுகிறது. மலிவான விலைக்குல விற்கப்படுகிற அந்த அடைக்கலான் குருவியை கூட தேவன் மறக்கிறது இல்ல. அது அந்த அடைக்கலான் குருவியை விட நம்ம விசேஷமானவங்க. அதனால தேவன் நம்மளை ஒருபோதும் மறப்பதில்லை, நம்மளை நேசிக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், நம்ம மேல அக்கறை உள்ள தேவன். அடுத்து 3வது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனுஷருக்கு முன்பாக அவரை கனம் பண்ணி அவரை அறிக்கை செய்யும் போது அவரும் பரலோகத்துல தேவதூதர்களுக்கு முன்பாக நம்மளை அறிக்கை செய்வாரு. அவரை ஏற்றுக்கொள்ளாம அவரை புறக்கணித்து மனுஷருக்கு முன்பாக அறிக்கை செய்யலைன்னா நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது தேவதூதர்களுக்கு முன்பாக நம்மளையும் அவர் மறுதளிச்சிருவாரு, எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. மனுஷகுமாரனுக்கு எதிரா பேசினா கூட மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுற தூஷணமான வார்த்தைகள் மன்னிக்கப்படாது. அதனால பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற ஊழியங்களுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நாங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவரே, துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் அக்கறையுள்ள தேவன். நீர் எங்களை மறப்பதில்லை, எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அளவு கடந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் கூட இந்த நாள்ல கற்றுக்கொண்டபடி மனுஷருக்கு பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. நியாய தீர்ப்பு நாள் அன்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கும்போது தைரியமாய் நிற்கத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நாங்க பேசாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் நீங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.